தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள என் அருமைமிகு இறை சொந்தங்களே, உங்கள் அனைவருமே இந்த புதிய நாளிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து நம் ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அது மகத்துவத்தையும் நமக்கு கூறுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை இறைவாக்கின எசையா இறைவார்த்தையை மழை நீருக்கு ஒப்பிடுகின்றார். மழை நீர் வந்து பயனளிக்காமல் செல்வதில்லை, அதுபோல இறைவனுடைய வார்த்தையும் நமக்கு பயனளிக்காமல் செல்லாது என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 25 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையை விதைப்பவர் ஓமை மூலமாக விளக்குகின்றார். விதைப்பவர் ஓமை மூலமாக அதை நமக்கு விளக்கி அதனுடைய மகத்துவத்தை நமக்கு கூறுகின்றார். விதை இறைவனுடைய வார்த்தை, நிலம் நம்முடைய இதயம். நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக மாற்றுவோம். அதற்காக வேண்டிய அருளையும் ஆசரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்று அதிலே இறைவனுடைய வார்த்தையை விதைத்து அதை 100 மடங்காக பலம் தர முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.